நம்ம ஜிவி பிரகாஷ் நடிச்சு வெளியே வந்த பிளாக்மெயில் இதுவரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு ட்விஸ்ட் வச்சு ரொம்ப அருமையா கொண்டு போயிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எதிர்பார்க்கிற மாதிரியோ எதிர்பார்க்காத மாதிரியோ பிரச்சனை நம்மளை சுத்தி இருக்கிறவங்க மூலியமா எப்படி வேணாலும் வரும். சோ யாரையும் நம்பாதீங்க அப்படிங்கிறத இந்த படம் வந்து ரொம்ப தெளிவாவே விளக்கியிருக்கு. அதை எப்படி விளக்கியிருக்காங்கன்னா, ஸ்ரீகாந்த் இந்த படத்துல ஒரு மிகப்பெரிய பிசினஸ் மேனா இருக்காரு. அவரோட குழந்தையை கடத்தினா 1 கோடி ரூபாய் கிடைக்கும். அது யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா, ஸ்ரீகாந்தோட ஒய்ஃபை பிளாக்மெயில் பண்ணக்கூடிய அவங்க ஒய்ஃபோட மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த லவ்வர். இந்த மாதிரி உன் ஹஸ்பண்டுக்கு அந்த வீடியோஸ் அனுப்பிடுவேன், நம்ம 2 பேரும் எடுத்த க்ளோஸா எடுத்த போட்டோஸ்லாம் அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒய்ஃபை பிளாக்மெயில் பண்றாரு. இப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா 10 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. இப்போ வில்லன் என்ன பண்றாரு, இது வெறும் அட்வான்ஸ் தான், எனக்கு 1 கோடி ரூபாய் கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்லி அவங்கள பிளாக்மெயில் பண்றாங்க. இதுக்கு மன உளைச்சல் ஆகுது. அவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப பிரச்சனையில மாட்டிட்டு முடிக்கிறாங்க. இப்போ ஜிவி பிரகாஷ் என்ன பண்றாருன்னா, அவர் வேலை பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல அவரை நம்பி ஒரு போதைப் பொருளை கொடுத்து விடுறாங்க. அது 50 லட்ச ரூபா. அதை ஜிவி பிரகாஷ் வண்டியோட மிஸ் பண்ணிடுறாரு. இப்ப அந்த ஓனர் யாருன்னு பார்த்தோம்னா, அவர் ஒரு பயங்கரமான ரவுடி. அவர் என்ன சொல்றாரு, ஒண்ணு சரக்கு கொடு, இல்ல 50 லட்ச ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு உன் லவ்வரை கூட்டுட்டு போ அப்படின்னு அவங்க லவ்வரை லாக் பண்ணி வைக்கிறாங்க. இதை பார்த்த வில்லன் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா ஸ்ரீகாந்தோட ஒய்ஃப, அவர் என்ன பண்றாருன்னா, இந்த மாதிரி ஸ்ரீகாந்தோட குழந்தைய கடத்தணும், இந்த குழந்தைய கடத்தினா நான் உனக்கு 50 லட்ச ரூபாய் தாரேன் அப்படின்னு சொன்னோடனே வேற வழி இல்லை. ஜிவி பிரகாஷும் அவரோட ஃப்ரெண்டும் ஓகே சொல்லிட்டு அந்த குழந்தைய கடத்துக்கிறது ஒத்துக்கிறாங்க. இப்போ ஒரு சுச்சுவேஷன் போய் அந்த குழந்தைய கடத்த போறப்போ கார் ஆக்சிடென்ட் பண்ற மாதிரி ஒரு சீன் வச்சு ஜிவி பிரகாஷ் அந்த குழந்தைய கடத்த போறாரு. ஸ்ரீகாந்தோட ஜிவி பிரகாஷோட ஃப்ரெண்டு சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஜிவி பிரகாஷ் அதுதான் நேரம் குழந்தைய கடத்துறதுக்கு காருக்கு போறாரு. ஆனா அங்க குழந்தை இல்ல. இப்போ நம்ம நினைக்கிற மாதிரி 2வது வில்லனோ 3வது வில்லனோ யாரும் வரப்போறது இல்ல. இப்ப அந்த குழந்தை எப்படி மிஸ் ஆச்சு, அங்கதான் டைரக்டர் யோசிச்சு ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் வச்சிருக்காரு. இப்போ அந்த குழந்தை காணாம போச்சு, மித்த யாரு கடத்திருப்பா, சரின்ட்டு வில்லன்ட்ட போய் சொல்றாங்க அந்த குழந்தைய நான் கடத்தல அப்படின்னு. இப்போ வில்லன் என்ன பண்றான், சரி ஜிவி பிரகாஷ் கடத்தல போல அப்படின்னு ஒரு டவுட் மைண்ட்லயே இருக்கான். ஜிவி பிரகாஷ் குழந்தை நம்மகிட்ட இல்ல, ஆனா நம்மகிட்ட இருக்கிற மாதிரி ஒரு ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு பிளான் பண்றாரு. ஆனா குழந்தை ஜிவி பிரகாஷ் கைக்கு வந்துருது. குழந்தை என்னன்னா அவ்வளவு அழகா கேஷ் பண்ணி போட்டிருக்காங்க, ரொம்ப அற்புதமா நடிச்சிருக்கு அந்த குழந்தை. இப்போ ஜிவி பிரகாஷ் என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னோட லவ்வரை கடத்தி வச்சிருக்கிற கும்பலை சாமர்த்தியமா யோசிச்சு ஸ்ரீகாந்த் கிட்ட மாட்டி விட்டுறாரு. ஆனா என்ன பண்றது, குழந்தை தான் ஜிவி பிரகாஷ் இல்லையே. சோ அந்த கும்பல்ல என்ன பண்றாங்க, ஜிவி பிரகாஷ் அவர் தான் இந்த மாதிரி உங்ககிட்ட பணம் வாங்க சொல்றான்னு சொல்லி மாட்டி விட்டுறாங்க. படம் யாரையும் ஏமாத்தாது அப்படிங்கிறது என்னோட கருத்து. இதோட நான் அடுத்த விமர்சனத்துல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.